18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தார். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆவியானவர் ஆராதனையிலேருந்து இதை தான் கர்த்தர் வலியுறுத்துறார். நான் எடுத்துட்டு வந்த வார்த்தையை நான் யோசிக்கிறேன், ஒருவேளை என் ஹஸ்பண்டுக்கு எப்படி தெரியும் இந்த வார்த்தை, நான் பேச போற வார்த்தையை அவங்க அப்படியே முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்களேப்பா அப்படின்னு நான் கர்த்தர் இடத்துல சொல்லும்போது, அவங்க உள்ள வரும்போது சொன்னாங்க, இன்னைக்கு என்னப்பா ஆராதனுடைய தலைப்பு என்னன்னு கேட்கும்போது, இன்னைக்கு ஆராதனுடைய தலைப்பு கண்மலைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆராதனை ஃபுல்லா கர்த்தர் எனக்கு கண்மலை பத்தி தான் பாட சொல்லியிருக்காரு, அதை பற்றி தான் வலியுறுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி டாபிக் மாதிரி கண்மலையிலேருந்து கர்த்தர் பலவீனத்துக்குள்ளாக கர்த்தர் என்ன பண்ணாரு கொண்டு போறாருன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை சொல்லணும்னு என்ன இருக்கா, ஆணித்தரமா அவர் என்ன பண்றாரு, கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காரியம் 18 வருஷமா அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாலும் பலவீனப்படுத்தும் ஆவியா இருந்தாலும், அந்த ஆவி அவளுக்குள்ள அந்த பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அப்போ எத்தனை வருஷம்? 18 வருஷம். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 18 வருஷமா அவளை பலவீனப்படுத்தி அவளை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவி அவளுக்குள்ளாக என்ன பண்ணுது இருந்தது. அவளுடைய நிலைமை என்ன தெரியுமா, நிமிர கூட முடியாத அவ கூனியா இருந்தா. கூனினா என்ன, ரொம்ப குனிஞ்சு அவங்களுக்கு அப்படியே தூக்கி முட்டு வந்து அப்படியே அவங்களுக்கு தூக்கிக்கும், அவங்க நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது, ஹாஃப் பெண்ட் அப்படியே குனிஞ்சிருவாங்க. அவங்க குனிந்து தான் நடக்க முடியும், குனிந்து தான் வேலை பார்க்க முடியும். அவங்களுடைய படுத்து தூங்குற நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அது வந்து 18 வருஷமா அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த ஸ்திரீயை பலவீனப்படுத்தினாலாம். எனக்கு கடந்த 2 வாரங்களுக்கு, போன வாரம் எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு முந்தின வாரம் எனக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். ராத்திரி வேளையில ஒரு செவ்வறு ஓரமா ஒரு ஆவி பின்புறத்தை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது என்ன பண்ணுதுன்னா, கூனி குறுகி அது நின்று, அது நிமிர்ந்து அகோரமா இருக்கிறதோட மூஞ்சி நிமிர்ந்து திரும்பி பார்த்து அது சிரிக்கிறத கர்த்தர் எனக்கு சொப்பனத்துல காமிச்சு சொன்னாரு, இதுதான் பலவீனப்படுத்தும் ஆவி. எனக்கு அந்த பார்த்தோன்னே அது என்னன்னு என்னால புரிந்து கொள்ள முடியல. ஒரு செவ்வறு ஓரமா ஏதோ ஒரு உருவம் கீழே குனிஞ்சு இருக்குது, அது நிமிர்ந்து கேலியே அது சிரிச்சு குனிகிறத நான் பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொன்னா, இதுதான் அது என்ன பலவீனப்படுத்தும் ஆவி. அந்த சொப்பனத்தை கண்டு நான் காலையில என் கணவன்கிட்ட சொல்லும் போது, அவங்க அப்பா பலவீனப்படுத்தும் ஆவியை கர்த்தர் எனக்கு காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, தொடர்ந்து நான் செய்தி கேட்கறது எல்லாம் பலவீனம். எனக்கு உற்றார் உறவினர், எனக்கு தெரிந்த நண்பர்கள், நம்ம குடும்பத்திலே அநேக பலவீனத்தின் செய்தியை நான் என்ன பண்ணேன் கேட்டேன். அப்போது நான் கட்டி ஜெபிச்சேன், இயேசுவின் நாமத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில கை வைக்கிற பலவீனத்தின் ஆவிகள் கட்டப்படணும். குடும்பத்துல கை வைக்க நினைக்கிற பலவீனத்தின் ஆவி கட்டப்படணும். நீங்க பலனா இருப்பீங்க, உங்க கணவர் கொஞ்சம் பலன் இழந்து இருக்கும்போது அந்த பலவீனத்தின் ஆவி அவங்களை என்ன பண்ணுமா, சிறை பிடித்து கொள்ளும். அப்படின்னு ஆங்கிலத்துல கிரிப்பிள்டு அப்படின்னு போட்டிருக்கோம்னா என்ன, ஊனமுற்ற மாதிரி செய்து விடும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெளிவாக கர்த்தர் சொன்னார். அதை தான் இன்னைக்கு உங்களிடத்துல நான் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு உலக ஜனங்களால நிமிர முடியலன்னா அது பிரச்சனையே என்ன கிடையாது. ஏன்னா அவங்க தேவனை அறியல, தேவனுடைய மகத்துவங்களை ருசி பார்க்கல, கர்த்தர் யாருன்றதே அவங்களுக்கு தெரியாத போது அவங்க குனிஞ்சுதான் இருப்பாங்க. ஆனால் இருக்கிற ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியுமா, தேவனை அறிஞ்சும் தேவனுடைய நன்மைகளை ருசி பார்த்தும் தேவன் யாருன்னு எல்லாமே தெரிந்தும் இன்னும் கிறிஸ்தவ ஜனங்கள் குனிந்தே இருக்காங்க. குனிந்தவங்களால நிமிர முடியாத ஒரு பலவீனத்தின் ஆவி அவங்களை என்ன பண்ணுது, ஆட்கொள்ளுது. பலவீனத்தின் ஆவினா என்ன, சரீர பிரகாரமான ஒரு பலகீனம் என்ன பண்ணும், வரும். ஒரு பலகீனம் உங்களுக்கு நார்மலா வருது, திடீர்னு காய்ச்சல் வருது அப்படின்னா அது என்ன, நீங்க ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சிருப்பீங்க, ஏதாவது சரீர ரீதியாக வருது, அது வேற. நம்மளுடைய மனுஷனா பிறக்கப்பட்டிருக்கிற நாமுக்கு பலவீனம் என்ன பண்ணும், இருக்கும். சில வியாதிகள் வரும், ஆனா தொடர் வியாதிகள்னு ஒண்ணு இருக்கு, ஒண்ணு போனா ஒண்ணு. இப்பதான் ஒரு தலைவலியிலேருந்து போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் கால் வலி வரும், கால் வலி போனோன்னா பல்லு வலி வரும், பல்லு வலி போனோன்னா இடுப்பு வலி வரும். இதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு பலவீனத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் எனக்கு தொடரா பலவீனம் வருது, நான் நல்லா இருந்தேன், ஏன் திடீர்னு எனக்கு பலவீனம் வரும்போது கர்த்தர்
டக்குன்னு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் பண்ணணும்னா, என்னை ஏதோ பலவீனத்தின் ஆவி ஆட்கொள்ள நினைக்குதுன்னு என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அதுதான் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் தனி ஜெபத்தில் ஜெபிங்க. என்ன பலவீனப்படுத்த நினைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். என்ன உன்னால தொட உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அந்த பலவீனத்தின் ஆவி நம்மளை பாதிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும், அது குடும்ப வாழ்க்கையும் என்ன பண்ணும்? பாதிக்கும். உங்களுக்கு உலக பிரகாரமான சகல நன்மையிலும் இந்த பலவீனத்தின் ஆவி உறிந்து கொள்ளும். நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க, உங்க பணம் எல்லாம் மருத்துவத்துல போகும். நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க, அந்த பணம் எல்லாம் இஎம்ஐல போகும். அந்த பணம் எல்லாம் வேண்டாத ஒரு நபர் இடத்துல போகும். அந்த பணம் எல்லாம் தேவையில்லாத பொருட்கள் இடத்துல போகும். இதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆசீர்வாதத்தை உரிய நினைக்கிற பலவீனத்தின் ஆவி. உங்களால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. ஒரு அறைக்குள்ளாக உங்களை அடித்து படுக்க வச்சிரும். உங்களால எழும்ப கூட முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க எழும்புனா கர்த்தருடைய காரியத்தை செய்வீங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? தனிப்பட்ட வாழ்க்கையில கட்டி செவிங்க. அந்த பலவீனத்தின் ஆவி நம்ம குடும்பத்தை தொடக்கூடாது. இன்னொன்னு, பலவீனத்தின் ஆவி ஒண்ணு உள்ள இருந்து வேலை செய்யும். சில பலவீனத்தின் ஆவி வெளியே இருந்து உங்களை இயக்குகிறதா இருக்கும். உள்ள இருந்து பலவீனத்தின் ஆவி என்ன செய்யும்? அநேக சாத்தான் பிசாசு பிடிச்சவங்க வந்து சொல்றதான், நான் பல வருஷமா வயிற்று வலினால போராடுறேன் சிஸ்டர், நான் பல வருஷமா வயிற்று வலினால தலைவலினால நான் போராடுற பிரதர்னு சொல்லி அநேக ஆத்துமாக்கள் வந்து கிறிஸ்தவத்திலே வந்து உழுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கே தெரியாத பலகீனம், எனக்கே தெரியாத தலை சுற்று, இதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த பலகீனம் நம்மளை தொடாதபடி. எங்க அம்மா ஒரு காரியம் சொல்லுவாங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து உனக்கு ஏதாவது இருக்கும் போல, போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னும் போது ஒரு காரியமும் இல்லை, நல்லா இருப்பாங்க, ஆனால் தலை சுற்றிட்டே இருக்கும். நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வந்து டபக்குன்னு படுத்துருவாங்க. அப்போது அம்மா புரிந்து கொண்டாங்க, ஏதோ ஒன்று நம்மளை பலகீனப்படுத்துது போலன்னு கட்டி ஜெபிக்கும் போது அந்த ஒரு வாரமாக அவங்களுக்கு எந்த பலகீனமும் இல்லை, அந்த தலை சுற்றுதல் எதுவுமே இல்லை. இன்னைக்கு பலவீனத்தின் ஆவி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சேராதபடி கட்டி ஜெபிங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும், தேவனுடைய பலன் உங்க மேல இறங்கட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்த அவர் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் தருகிறாராம். இந்த பலகீனத்தின் ஆவி நம்மளை பலகீனப்படுத்தாதபடி கர்த்தர் பலன் தருகிறவராக இருக்கிறார். என் ஜனத்துக்கு நான் பலன் தரேன்னு சொல்லி அவர் பலன் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்னைக்கு அநேக விதமான ஆவிகள் இருக்கு. குடியின் ஆவி இருக்கிறது, விக்கிரகத்தின் ஆவி இருக்கிறது, தற்கொலையின் ஆவி இருக்கிறது, விபத்தின் ஆவி இருக்கிறது, அப்புறம் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு ஆவிகள் இருக்கு. ஆனால் அந்த ஒவ்வொரு ஆவிகளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை என்ன பண்ணுது இருக்கு. விபத்தின் ஆவினா அது விபத்து நடக்கிற இடத்துல அது குடிக்கொண்டு இருக்கும். யாரு வரா, யாரு நம்மளுடைய உயிரை நம்ம அபகரிக்கலாம்னு சொல்லி விபத்தின் ஆவி இருக்கு. தற்கொலையின் ஆவி, தற்கொலை செய்த ஆவிகள் தற்கொலை யாரை தூண்டலாம், யாருடைய எண்ணங்களை சிதறடிச்சு தற்கொலை செய்து நம்ம அவங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம்னு இருக்கிற ஆவிகள் உண்டு. இன்னைக்கு பொய்யின் ஆவிகள் இருக்கு, இச்சையின் ஆவிகள் இருக்கு, விபத்தின் ஆவி, பிரிவினை ஆவி, சண்டையின் ஆவி. இன்னைக்கு அநேக குடும்பத்துல சண்டையின் ஆவி என்ன பண்ணுது? உள்ள இருக்கு. பிரிவினை ஆவி, 1 வருஷம் தான் திருமணம் ஆயிருக்கு, 2 வருஷம் தான் திருமணம் ஆயிருக்கு, என்ன கசப்பு? பிரிவினை. அந்த ஆவியோட வேலையே என்ன? பலகீனத்தை படுத்தி பிரித்து கொண்டு போறது, சண்டை போட்டு கொண்டு போற ஆவி. இதெல்லாம் கட்டி ஜெபிக்கணும். இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. சண்டையின் ஆவி, பிரிவினையின் ஆவி, பொய்யின் ஆவி, இச்சையின் ஆவி. ஆனா இது எல்லா ஆவியும் ஒரு ஆவிக்குள்ள செயல்படுதுன்னா அது என்னன்னா அது பலகீனத்தின் ஆவி. இது எல்லா ஆவியும் பலகீனத்தின் ஆவி வந்து என்ன பண்ணுமா? இது எல்லாத்தையும் கொடுக்கும். ஒரு மனுஷனிடத்துல பலகீனத்தை அறிந்து செயல்படுற ஆவிதான் பலகீனத்தின் ஆவி. ஒரு மனுஷனுக்கு என்ன பலகீனம்? அவன் குடிக்க விரும்புறானா, குடிய கொடுக்கும். ஒருவன் பொய் சொல்ல விரும்புறானா, பொய் சொல்ல விரும்பும். ஒருத்தன் இச்சை தூண்டுகிற காரியங்களை செய்ய விரும்புறானா, இச்சையின் ஆவி அதை என்ன பண்ணும்? கொடுக்கும். எனவே நீங்க இந்த காலை வேளையில அதெல்லாம் கட்டி நம்ம ஜெபிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில கட்டி ஜெபிங்க. வசனம் போடப்பட்டிருக்கு, சத்துருவுக்கு முன்பாக நிற்க பலன் இராதாம். இன்னைக்கு தேவனுடைய பலன் உங்களிடத்துல இல்லை அப்படின்னா சத்துரு முன்னாட நிற்க உங்களுக்கு பலன் இருக்காது. நீங்க கட்டி உங்களால என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. ஒருவேளை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்துல கட்டப்படுவதாக நாங்க சொல்லலாம். ஆனா அந்த கிரியை என்ன பண்ணாது?
அதை டச் கூட பண்ணாது, அதை தொட கூட செய்யாது. அதுக்கு என்ன தேவை? தேவனுடைய பலன் நமக்கு தேவை. யோசிச்சு பாருங்க, கடைசியா நான் தேவ சமூகத்துல இருந்து நான் தேவனுடைய பலனை நான் பெற்றுக்கொண்டது எப்போன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்தேன், அவருடைய பலன் என் மேல ஊற்றப்பட்டது, அவருடைய அபிஷேகம் என் மேல ஊற்றப்பட்டது எப்போ அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது 2 நாளா இருக்கும். ஏன் அந்த 2 நாளுக்கும் 1 நாளுக்கு கேப் இருங்க? அது என்ன பண்ணணும்? டெய்லி தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும் போது இவைகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மோசே தன்னுடைய வயது ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய கண்கள் மங்கவும் இல்லையா, அவனுடைய பலன் குறுகி போகவும் இல்லையா அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அவனுடைய பலன் குறைந்து போகலன்னா எப்படி அவன் பலன் குறைந்து போகாம இருக்கும்? மோசே கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல பலன் பெற்றுக்கொள்ளுகிற வேலையில அவருடைய பலன் குறைந்து போகவில்லை. அது மாத்திரம் இல்ல, நம்ம இன்னைக்கு பலகீனமா இருக்கிறீங்களான்னா வசனம் போடப்பட்டிருக்கு, அமலேக்கியன் இருக்கிற பலகீனர்களை பார்த்து அவர்களை வெட்டுவான். இந்த வசனத்தை மட்டும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். உபாகமும் 25:17-18. உபாகமும் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனம். உபாகமும் 25:17-18. உபாகமும் 25:17-18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாதிருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தது. ஆமென். எகிப்திலிருந்து புறப்பட்டு வர வழியில அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிரே வருவான். இன்னைக்கு நீங்க எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது அமலேக்கு நம்மளை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வழியில நீங்க போய்கொண்டிருக்கிற வேலையில அமலேக்கின் ஆவி உங்களை பின்தொடர்ந்து வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில்னா என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போமே. முந்தா நேத்து தானே நம்ம ஜெபிச்சோம், முந்தா நேத்து தானே சபைக்கு போனோம், இழைத்து உங்க ஆத்துமா விடாய்த்து இருக்கும் தெரியுமா? ஒரு சோர்வான நிலையில உட்கார்ந்து இருக்கிற வேலையில அமெரிக்கன் பின்தொடர்ந்து அவங்கள வந்து வெட்டுவானா. இன்னைக்கு உங்களுடைய ஆவி சோர்ந்து போய் இருக்குதுன்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சோர்ந்து போய் விடாய்த்து இருந்து எனக்கு என்னன்னே தெரியல ஒரு வெறுமை என்னுடைய ஆவியை தட்டுது நீங்க சொல்லும் போது அமெரிக்கன் உங்களுடைய பலவீனங்களை அறிந்து அவன் வெட்டுகிறவனாக இருக்கிறான். ஒரு மரத்தை பார்க்கிறோம், ஒரு மரம் ஆலமரத்தினுடைய அகலம் எப்படி இருக்கும்? நல்ல தடிப்பா இருக்கும். சாதாரணமான இங்க இருக்க காட்டு செடியை நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய சன்னம் எப்படி இருக்குது? சின்ன சன்னமா இருக்கு. அந்த சின்ன சனத்தை இப்படியே உடைச்சு போட்டுடலாம். ஆனா தடிப்பான அந்த மரத்தை நீங்க இப்படி என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. தொட்டு பார்க்கறதுக்கு அது எவ்வளவு இருக்கும்? தடிப்பா இருக்கும். இதை தள்ளணும்னா அது புல்டோசர், அதுக்கு தேவையான வாகனங்கள் இருந்தாதான் தள்ள முடியும். அது போல தேவனுடைய பலன் ஒரு சாதாரண குச்சி மூலம் நம்மளை வச்சுட்டு இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனா தடிப்பா நீங்க இருக்கும்போது உங்களை எதையும் மேற்கொள்ள முடியாது, எதுவும் பேர்க்கத்தக்கதாக என்ன பண்ணாது இருக்காது என்பதை கர்த்தர் இந்த வேலையில வலியுறுத்துகிறார். எனவே நீங்க தைரியமா இருங்க, இன்னும் கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளுங்க. சாதாரணமா ஒரு சிங்கம், புலி, ஒரு மிருகம் வேட்டையாடுதுன்னா ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஜீப்ராவோ ஏதாவது ஒரு வரி குதிரைகள் நிற்குமானா அதுல எது பலவீனமா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து அதை மாத்திரம்தான் அதை பதிவிருந்து பிடிக்கும். இன்னைக்கு சாத்தானுக்கு உலகத்தின் ஜனங்கள் வேண்டாம். ஏன்னா அவன் எல்லாருமே உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் அவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க. ஒரு பாஸ்டர் அம்மா எனக்கு சொன்னாங்க, 100%த்துல 95% வந்து பலவீனமான ஜனங்க. சாத்தாவங்களை டச்சே பண்ண மாட்டாங்க, சாத்தாவங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு வந்துரும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கான். ஆனா இந்த 5% கிறிஸ்தவர்களை அவன் டார்கெட் பண்ணுவானா. ஏன்னா அவங்க ஜெபிக்கிறவங்க, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கட்டி ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. கட்டி ஜெபிக்கிற வேலையில அவனால செயல்பட முடியாது. அதனாலதான் நீங்க கட்டுகிற வேலையில பரலோக ஒரு அசஸ் கொடுத்திருக்கு. நீ பூமியில எவையெல்லாம் கட்டுறியோ அவையெல்லாம் பரலோகத்துல கட்டப்படும். ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு கர்த்தர் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பராக்கிரமத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஒரு தூதரால கட்டுகிற ஒரு காரியம், இயேசுவால கட்டக்கூடிய காரியத்தை ஒரு சாதாரணமான மனுஷனை கர்த்தர் நம்பி கொடுக்கிறாரு. நீ பூமியில எவையெல்லாம் கட்டுறியோ பரலோகத்துல அவையெல்லாம் நான் கட்டுவேன். நீ பூமியில எதெல்லாம் கட்ட அவிழ்க்கிறியோ
இல்லையோ அதெல்லாம் பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். இதனுடைய மேன்மையை நாம என்ன பண்ணிடணும், அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எனவே நீங்க கட்டி ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், நான் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், அதனால சாத்தானை மேற்கொண்டு நான் கட்டிடுவேன். ஒருவேளை நீங்க போய் கட்டுனீங்கன்னா சாத்தா என்ன பண்ணுவான், தூரத்துலேருந்து இப்படி கை கட்டி பார்ப்பான். இது என்ன 2 நாள் தானே ஜெபிக்குது, இது நம்மள கட்ட வந்துருச்சான். அது கிடையாது. நல்ல ஆவியில ஜெபிச்சு உங்களுடைய அபிஷேகம் அது எரிகிற அபிஷேகமா இருக்கும்போது சாத்தான் நடுங்குகிறவனாக இருக்கான். அதனாலதான் உபவாசித்து இருந்து ஜெபிக்கணும். சாத்தான் முழங்காலின் வல்லமைக்கு மட்டும்தான் பயப்படுவான். நீங்க போடுற அந்த முழங்கால்கள் மடங்குது பார்த்தீங்களா, அந்த முழங்காலின் வல்லமைக்கு மாத்திரம் தான் அவன் என்ன பண்ணுவான். சாத்தா மட்டும் இல்ல, எல்லா அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் என்ன பண்ணும், பயந்து நடுங்கிறதாக இருக்கும். நான் உட்கார்ந்து ஜெபிக்கிற அதுக்கு வல்லமையே கிடையாது. ஒருவேளை சபையில அது வேற, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணாதீங்க, ஜெபிக்காதீங்க. முடியலன்னா அது வேற. என்னால முடியும், எனக்கு அந்த பலன் இருக்குதுன்னும் போது முழங்காலிட்டு ஜெபிக்கிற வேலையில தேவ வல்லமை என்ன பண்ணும், அதிகமா ஊற்றப்படும். சாத்தான் உங்களை தொடவே பயப்படுவோம், உங்க குடும்பத்தை தொடவே அவன் என்ன பண்ணுவான், பயப்படுவான். இன்னைக்கு பலவீனத்தின் ஆவிய நம்ம வீட்டில் போகிற வேலையை கட்டி ஜெபிங்க. ஏன் தெரியுமா, பலவீனத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா, எனக்கு பைபிள் படிக்க ஆசையா இருக்கு, என்னால படிக்க முடியல. எனக்கு வேதத்தை படிக்கணும்னு ஆசை, ஆனா ஃபுல்லா என்னால முடிக்க முடியல. அது மாத்திரம் இல்ல, எனக்கு ஜெபிக்கணும்னு ஆசை, என்னால ஏன் ஜெபிக்க முடியல, ரொம்ப நேரம் என்னால ஜெபிக்க முடியல. இதெல்லாம் என்ன, பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள், சோம்பலின் சிந்தனைகளை கொண்டு வருகிற ஆவிகள். இதெல்லாம் நீங்க அறிந்து நீங்க எல்லாம் மேற்கொண்டு ஜெபிக்கும் போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. அதுதான் உங்களுக்கு பலன். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிற வேளையில அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு, நீங்கள் பலன் அடைந்து நீங்க உங்களால நிற்க முடியும். இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, கஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனா இது எல்லாம் உண்டு. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்ன தெரியுமா, தேவனுடைய பலன். அந்த பலன் உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த துன்பம் தெரியாது, அந்த துக்கம் தெரியாது, அந்த கஷ்டம் தெரியாது, சரீரத்தின் பலகீனம் தெரியாது, ஆவிக்குரிய போராட்டங்கள் தெரியாது. தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராக அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், தருவேன். காண்டாமிருகத்துடைய கொம்பு பார்த்திருக்கீங்களா, ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். அது இடிச்சதுன்னு வைங்க, அந்த கொம்புல அவ்வளோ ஒரு வலிமை அவர் வச்சிருக்கிறார். 2 கொம்பு இல்ல, 2 கொம்பு உள்ள மாடோ காடையோ கர்த்தர் சொல்லல, ஒரே கொம்பு தான். அந்த கொம்பு சின்னதாக தான் இருக்கும், அதோடைய உருவத்துக்கு தகுந்த அளவு தான் இருக்கும். கர்த்தர் அதை தான் சொல்ற, உங்களுக்கு தகுந்த பலன், உங்களுக்கு தகுந்த அபிஷேகம் சத்துருவை எதிர்க்கும். நான் பெரிய நான் உபவாசிச்சு இருந்து, நான் நல்லா ஜெபித்து, நான் நல்லா வேதம் வாசிச்சு, நான் உங்களெல்லாம் போல நான் இல்லையே, அது கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பலத்துல நீங்க நிற்கும் போது அந்த காண்டாமிருகத்துக்கு ஒரே அந்த கொம்பு உங்களுக்கு செயல்படுகிறதாக இருக்கும். சத்துருவை அதை எதிர்த்து தள்ளும். மனுஷிக வல்லமையை எதிர்த்து தள்ளுகிற பலனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தருவார். இன்னைக்கு சாத்தான் நல்லா அறிந்து கொண்டது என்ன தெரியுமா, மனுஷங்களை வச்சே நம்மளை தாக்குவான். மனுஷங்களை வச்சுதான் நமக்கு போராட்டம் உண்டு, மனுஷங்களை வைத்துதான் நம்மளால பலவீனப்படுத்த முடியும் என்பதை சாத்தான் நல்லா என்ன பண்ணியிருக்கான், அறிந்திருக்கான். நான் பேய், நான் பிசாசு, அதனால நான் நேரம் அவங்கள பயமுடுத்துவேன்னு கிடையாது. மனுஷனுக்குள்ளாக புகுந்து நம்மளை எதெல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ, என்னென்ன வார்த்தையெல்லாம் சோர்வுக்குள்ளாக தள்ள முடியுமோ, என்ன காரியம் நமக்கு செஞ்சா நம்ம பலவீனப்படுவோமோ, சாத்தான் நல்லா அறிந்து ஒரு மனுஷனுக்குள்ளாக போய் அது கிரியை செய்யும் போது நமக்கு அது வரும்போது எப்படி ஆகுமா, நம்மளுடைய ஆத்மாவை விடாய்க்க பண்ணும். உங்களுக்கு நடக்க பலன் இல்லாம இருக்கும். நடந்தாலும் வசனம் சொல்லியிருக்கு, சோர்ந்து போக மாட்டார்கள், ஓடினாலும் அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள். இன்னைக்கு கர்த்தருக்காக ஓடணும்னு ஆசை இருக்கா, கர்த்தருக்காக நடக்கணும்னு ஆசை இருக்கா, ஏதாவது நான் கர்த்தருக்காக செய்யணும்னு ஆசை இருக்கா, தேவ பலத்தை பெற்றுக்கோங்க. கர்த்தர் அதெல்லாம் சொல்றார், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் அந்நிய பாஷை பெற்றுட்டேன், நான் வரங்களை பெற்றுட்டேன். இதெல்லாம் ஒரு பகுதி தான். ஆனா தேவனுடைய பலன் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்குமானா அவன் தைரியமா போய் நிற்க முடியும். குடிச்சவனை பார்த்திருக்கீங்களா, ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவானா, ரோட்ல என்ன பண்றான், செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம், ரோட்ல நடந்து போய் போலீஸ்காரனே என்ன பண்றான், கேள்வி கேட்டு போலீஸ்காரனே அடிக்க போறான். அப்போ அந்த குடியில் அவனுக்கு என்ன இருக்கு, ஒரு தைரியம்.
எவனாலும் வாங்கடா, என்கிட்ட வாங்கடா, பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் என்ன பண்ணுது அவனுக்கு இருக்கு. அதே போலதான் பாஸ்டர் சொன்னாங்க, நான் உபவாசத்தை இருந்து ஜெபிச்சதுல எனக்கு போதையில நடக்கிறது போல இருக்கு. அது உண்மை. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஃபுல் நேரம் இருந்து பாருங்களேன். ஒன்று ஜபத்திலேயோ ஒன்று வேத வாசிப்புலையோ இருந்து பாருங்க. அவங்க 3 நாள் இல்லை. நான் என்ன பண்ணேன், ஒரு எனக்கு கர்த்தர் ஒரு திட்டம் கொடுத்தார். 1 மாதத்துல வேதாகமத்தை முடிக்கிற திட்டத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இவங்க இல்லை, எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஜோரனா பாட்டி பார்த்துப்பாங்க, உட்காந்து பைபிளே உட்காந்துட்டு நான் எழும்புறேன். எப்படி இருக்குன்னா போதை போட்ட மாதிரியே இருக்கு. ஏன் தெரியுமா? வயிறு பசியே எடுக்கல. ஏன்? அந்த அதிகாரத்தை நான் வாசிக்க உள்ளான ஆவி ஃபுல் பேலன்ஸ் கொண்டுருச்சு. உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். அந்த வார்த்தை கர்த்தர் நடத்துற வலிமைய அதை பார்க்குற வேலையில, ஓ கர்த்தர் இப்படியெல்லாம் நடத்தினாரா, என் விசுவாச குறைவை வசனம் என்ன பண்ணுச்சு, நிரப்பிடுச்சு. அந்த விசுவாசத்தின் தாகம் அது எல்லாத்தையும் நிரப்பும் போது எனக்கு பசியே எடுக்கல. அந்த 3 நாட்களும் இதை தொடர்ந்து நான் படிச்சு கொண்டு வரேன். எப்படி இருக்குன்னா போதையில இருக்கிற போலவே இருக்கு. நான் என் ஹஸ்பண்ட் சொன்னேன்ப்பா, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கேராவே இருக்குதுப்பா. இந்த டிராவல் எல்லாம் போனா ஒரு கேரா இருக்குமே. அவங்க சொன்னாங்க, எனக்கு கேரா இருக்கு, நான் 3 நாள் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன்ல. அப்படின்னா என்ன, தேவ சமூகத்துல நீங்க இருக்கும்போது அந்த ஆவி உங்களை நிரப்பும் போது கர்த்தர் இந்த உலகத்துல நீங்க நிக்கிறத கூட காமிக்க மாட்டாரு. ஏதோ கர்த்தரோடு நடக்கிற மாதிரி இருக்கும். நேற்றுக்கு நான் தோசை சுட சொன்னேன். தோசை சுடும் போது கூட நான் ஆவியிலே நான் மிதந்துட்டே சுட்டேன். நாங்க இங்க பாருங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. தோசையை ஒழுங்கா சுடணும், அது வெந்திருக்கான்னு பாருங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த காரியம் என்ன, நம்மள என்ன பண்ணோம், கர்த்தருடைய பலன் நீங்க பெறும்போது உள்ளான சந்தோஷம் இருக்கும், உள்ளான மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். அப்ப அந்த நீங்க பலனை பெற்றாதான் உள்ளான மகிழ்ச்சி என்ன பண்ணும், வரும். நான் சந்தோஷமா இருக்கேன்னா சந்தோஷம் என்ன பண்ணாது, வராது. எனவே கர்த்தருக்குள்ளாக நீங்க சந்தோஷமா இருக்கும்படி, கர்த்தர் இடத்துல பலன் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்றேன். அது மாத்திரம் இல்ல, அந்த வசனம் போடப்பட்டிருக்கு. லூக்கா 13வது வசனம், 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார். இந்த இடத்துல அந்த கூனியான ஸ்திரீ அவ போய் இயேசுவின் இடத்துல என்ன சுகமாக்கும்னு கேட்கல. அந்த ஸ்திரீ நிச்சயம் தேவனை பற்றி என்ன பண்ணியிருப்பா, கேள்விப்பட்டிருப்பா. இந்த மனுஷன் அநேகரை சுகப்படுத்துறாரு, அவர் தொட்டால் சுகம் இருக்கும்னு அந்த கூனியான ஸ்திரீக்கு என்ன பண்ணியிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஆனா அவ தேவன் இயேசுவின் இடத்துல போய் என்ன குணமாக்கும்னு கேட்கல. அதற்கு பதிலாக இயேசு அவளை கண்டு அவளை அழைக்கிறாராம். அவ ஒரு இடத்துலதான் உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு என் பலவீனத்திலிருந்து விடுதலையாகணும்ன்ற ஆசை கூட அவளுக்கு இல்லை. ஒரு வேலை இருந்திருக்கலாம். கர்த்தர் அதை கண்டு, அவளுடைய உள்ளான நோக்கத்தை கர்த்தர் கண்டு அவளை அழைக்கிறாராம். இங்க வா அப்படின்னு சொல்லி அவளை அழைத்து அவளை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு. அப்பொழுது அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கணும். தேவனுடைய கரம் நம்ம சிரசின் மேல இருக்கணும். உங்க ஜபத்தை பேர்பட்ட ஜபமா ஜெபிங்க. அப்பா, உங்க கரம் என் மேல இருக்கட்டும்பா. உங்க கரம் என் குடும்பத்தின் மேல இருக்கட்டும். உங்க கரம் எங்க ஊழியத்தின் காரியத்துல இருக்கட்டும். உங்க கரம் எங்க வேலையின் காரியத்துல இருக்கட்டும். தேவன் அந்த கரங்களை வைக்கும் போது நிமிர முடியாத காரியம், இதுவரை குறுகி போன காரியங்கள், இதுவரை குறுகி நின்ன காரியங்கள், எதிரெல்லாம் குறுகி நீங்க நின்னீங்களோ, மனுஷனுக்கு முன்பாக குறுகி நின்ன காரியங்கள், பணத்துக்கு முன்பாக குறுகி நின்ன காரியங்கள், வியாதிக்கு முன்பாக குறுகி நின்ன காரியங்கள், எதிர்காலத்துக்கு முன்பாக குறுகி நின்ன காரியங்களை தேவனுடைய கரம் உங்க மேல இறங்குகிற வேளையில அவங்க உடனே நிமிர்ந்து தேவனை நீங்க மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறுவீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, 16வது வசனம் சொல்லியிருக்கு. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதல்லவா அப்படின்னு வசனம் போடப்பட்டிருக்கு. அப்பனா என்ன, இது ஒரு கட்டு. பலகீனத்தின் ஆவி 10 வருஷமா பலகீனம்னா அது ஒரு கட்டு. இன்னைக்கு நீங்க விடுதலை ஆகிறது இல்லாம அநேகரை உங்க மூலமா கர்த்தர் விடுதலை பண்ணுவா. இன்னைக்கு உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அநேகருக்கு அவர் கொண்டு போக அவர் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு நீங்க கட்டுகளை உடைத்து நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தா இன்னும் தேவ பலனை பெற்றுக்கொண்டு ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்ல,
கடைசியாக நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு, நம்ம பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுகிறோம், பலம் உள்ளதாய் எழுப்பப்படுகிறோம். இன்னைக்கு உங்களுடைய பலகீனத்தை எல்லாம் மண்ணுக்கடியில போட்டு புதைக்கிற மாதிரி தேவ சமூகத்துல புதைச்சிருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பலகீனம், எனக்கு குடிக்காம இருக்க முடியல, எனக்கு தவறான புகைப்படங்களை பார்க்காம இருக்க முடியல, தவறான வீடியோக்களை பார்க்காம இருக்க முடியல, பொய் பேசாம என்னால இருக்க முடியல, பிறரை வேதனைப்படுத்தாம இருக்க முடியல, கோபப்படாம இருக்க முடியல, சண்டை போடாம என்னால இருக்க முடியல, கசப்பா என்னால இருக்க முடியல. இதெல்லாம் உங்களுக்கு பலகீனம். எதெல்லாம் நீங்க பலகீனமா நீங்க எண்ணுகிறீங்களோ அந்த பலகீனத்தை எல்லாம் மண்ணை தோண்டி அதை புதைக்கிறது போல தேவ சமூகத்துல சொல்லி அதெல்லாம் சுட்டெரிங்க. அப்பா, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சுட்டெரிக்கப்படட்டும். நான் பலவீனம் உள்ளதா நான் இந்த பூமியிலே நான் விதைக்கிறேன் ஏசப்பா. ஏன்னா நான் உங்க பாதத்துல விதைக்கிறேன்னு சொல்லும் போது இந்த பூமியிலே பலனுள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஆனா இந்த வசனம் கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம் பலவீனமா யாரெல்லாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய வருகையில பலமுள்ளதா எழுப்புவார்கள்ன்றதா இதோடைய சாராம்சம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய சமூகத்துல உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் நீ விதைச்சிரு, அதையெல்லாம் நான் சுட்டரித்தர்றேன். ஒரு பலிபீடத்துல தேவன் வேண்டாத தோள்கள், தேவையில்லாத காரியங்களை தேவன் சுட்டரித்து பாளையத்துக்கு அப்பால சுட்டரித்து போடுவாங்களாம். அதே போல வேண்டாத காரியங்கள், நம்மளை பலவீனப்படுத்த நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல சொல்லும் போது கர்த்தர் அதை சுட்டரித்து கர்த்தர் ஏற்ற பலனை உங்களுக்கு தந்து அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் விசுவாசத்துல ஒரு காலம் அவன் பலகீனனா இருக்கவில்லை. சாராளுடைய ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு எல்லாம் நின்று போயிடுச்சு. கர்த்தர் எனக்கு புத்திரனை தருவார்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அது மாத்திரம் இல்ல, பலவீனத்துல கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். சரீரத்துல உங்களுக்கு ஒருவேளை பலகீனமா இருக்குமானா கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஒரு போதுமானவர். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுக்கு பலகீனமா இருக்குமானா கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு துணை நின்று அவர் பலன் தர போதுமானவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில உங்க கருத்துல தருகிறோம்ப்பா. எங்களையோ எங்க குடும்பங்களையோ பலகீனத்தின் ஆவி ஆட்கொள்ளாதபடி தேவனுடைய நாமத்தினால கர்த்தர் வேலை அடைக்கும்படியாக செபிக்கிறோம். பலவீனத்தின் ஆவி எங்களை தொடக்கூடாது, எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது, எங்க குடும்பத்துல இருக்க எந்த நபரையும் தொட அப்பா நீங்க அதிகாரம் தராது இருக்கிறதுக்காக நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. தேவ ஆவியானவர் வேலை அடைக்கும்படியாக செபிக்கிறார். உலக பிரகாரமான காரியங்கள்ல நான் ஒரு கால பலகீனப்பட்டு நான் கூனி குறுகி உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில எழும்பி நின்று நடந்து உம்முடைய பலனை பெற்றுக்கொண்டு நான் சாட்சியாய் வாழுகிற ஒரு ஸ்திரீயாக ஒரு புருஷராய் நான் இருக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். அது மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய பலகீனத்தை எல்லாம் நான் புதைத்து போட்டு புது பலனை நான் பெற்றுக்கொண்டு கழுகுக்கு ஒத்த பலனை நான் பெற்றுக்கொள்ள உயர எழும்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. காண்டாமிருகத்துக்குரிய பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் சோர்ந்து போய் விடாய்த்து போய் உட்காராதபடி கர்த்தர் என்னை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்க உங்க வார்த்தைகளை கேட்டு உண்மை துதித்து ஜெபித்து கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. நாங்க வீடுகளுக்கு கடந்து செல்றோம். தேவனுடைய கிருபை எங்களோடு கூட வரட்டும். தேவனுடைய சமூகம் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.